என்ன பாப்பா, உன் ஃப்ரெண்டு போய் இவ்வளவு நேரம் ஆகுது, வரவே இல்ல. எனக்கு என்ன தெரியும் தனு. தனு, ஏய், நீ இங்க இருக்கிற? தனு எங்க? கண்மணி, உன்னதான் கேக்குறேன், தனு எங்க? ஆண்டி ஆண்டி, இந்த பாட்டி எங்களை அடைச்சு வச்சுட்டாங்க. என்னது, அடைச்சு வச்சுட்டாங்களா? நீ மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, தனு காணும். கேள்வி எங்க போச்சு என் பொண்ணு? உள்ள இருந்து மரியாதையா அமுச்சு வச்சிரு, அவள் தான் உனக்கு. உன் பொண்ணு? ஐய, உன் பொண்ணெல்லாம் தொடவே மாட்டேன். உன் பொண்ணு எங்கன்னே எனக்கு தெரியாது. ஆண்டி ஆண்டி, பொய் சொல்றாங்க. இந்த பாட்டி தான் உங்க பொண்ணை கடைக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. என்னது, கடைக்கு அனுப்பிச்சிருக்காளா? நான் வேற ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கிளம்ப வேண்டியதா இருக்கு, வந்து கூட்டு போலான்னு பார்த்தா நீ தான் சொல்லி கூட்டு வந்த. நீங்க எதுக்கிட்டு நீ போவ? நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்கீங்க, நீ போக வேண்டியதானே? பாட்டி, நான் எவ்வளவு வாட்டி சொன்னல அனுப்பாதீங்கன்னு பாருங்க, அந்த ஆண்டி என்ன திட்டுறாங்க. ஏய், உன் பொண்ணா? அது நல்ல பொண்ணா இருந்துச்சு, ஆனா உன் பொண்ணா இருந்திருக்காதே அது. அந்த பொண்ணு எனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி வரதான் அந்த கடைக்கு போய்கிட்டு ஏன் வாழு வாழுன்னு கத்தின்னு இருக்கிற? ஒரு 5 நிமிஷம் இரு, அதுக்குள்ள உன் பொண்ணு வந்துரும். என்ன கேள்வி, வாய் ரொம்ப நீளமா போகுது, வாழு வாழு கத்துறேன்னு. என்ன கேட்காம என் பொண்ணு நீ எதுக்கு அனுப்பி வைக்கிற? உண்டை கேட்காம அனுப்பி வைக்கிறியா? வயசான கேள்விக்கு கொஞ்சம் உதவி பண்ணு பார்த்தா இப்ப நீ இப்படி பேசின்னு இருக்கிற. உன் பொண்ணு தானே புண்ணியம் வந்து சேரும். புண்ணியமா? இப்ப அங்க குழந்தைய காத்திட்டு போறாங்க, அது எனக்கு பயமா இருக்குது. புண்ணியம் எனக்கு என்ன வேணும்? எந்த கடைன்னு தெரியல, நான் போய் பாக்குறேன். சொல்லு, எந்த கடை பாட்டி அது? அது தாத்தா கடை தான். அப்படியே வரும்போது குளிக்க வர சோப்பு இல்ல, 2 சோப்பு வாங்கினும் அக்கௌண்ட்ல வச்சுக்க சொல்லு. நான் என் பொண்ணை தேடி வந்தா என்னையும் நீ கடைக்கு அனுப்புறியா? நல்ல ஆள் தான் நீ. போ. ஒரு வழியா என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், நீ என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க? கலை, என் பொண்ணை கடைக்கு அனுப்பிச்சிருக்கான் அந்த கேள்வி, அதனாலதான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். கடைக்கு அந்த கேள்விக்கு வேற வேலையே இல்ல, போற வர பசங்க எல்லாத்தையுமே கடைக்கு அனுப்பி அனுப்பி விடும். என் பொண்ணை தேடின்னு போனேன், அப்பதான் உன் பொண்ணு கூட போயிருக்கான்னு என்கிட்ட சொன்னா. சரி, அவங்க 2 பேரும் வந்துருவாங்க, வா கிளம்பலாம், வா பர்த்டே ஃபங்க்ஷன் தானே போறோம், டைம் ஆகுது பாரு. இன்னும் நீ கிளம்பலையா? மேக்கப் எதுவும் போடாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். இல்லக்கா, நான் ஃபர்ஸ்ட் அவளை ரெடி பண்ணிட்டு தான் என்னால மேக்கப் எல்லாம் போட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வைக்கும் போது இது கொடு அது கொடுன்னு வந்து நிப்பா. ஓஹோ, அப்போ உன் பொண்ணை தேடி வரல? எங்கடா உன் மேக்கப் ப்ராடக்ட் களைஞ்சிரு போகுதுன்னு சொல்லிட்டு உன் பொண்ணை தேடின்னு வந்துக்கிறியா நீ? ஆயா, கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறியா? என்னை கேட்காம என் பொண்ணை அனுப்பிச்சிட்டு என்கிட்ட நீ சட்டம் பேசிட்டு இருக்கியா? என்ன, நான் எங்கேயுமே போல. உன் சோப்பும் வாங்கி வந்து தர முடியாது. சோப்பு வாங்கி தரலன்னு பார்த்தேன், அதுக்குள்ள வாழு வாழுன்னு கத்துறல்ல. என்னால எதுவும் வாங்கி தர முடியாது. சரிங்கக்கா, நீங்க போய் கிளம்புங்க. அப்புறம் மாலாக்கா வராங்களான்னு கொஞ்சம் கேளுங்கக்கா. மாலாவா? சரி சரி, நான் போகும்போது வீட்டுல ஒரு குரலை கொடுத்துட்டு போறேன், நீ சீக்கிரமா வந்து சரி. சரியா? டைம் ஆகுது. இந்த ஆயா கூட பேசின்னு இருக்காத. இந்த ஆயா ஒண்ணு வந்து 4ஆ பேசின்னு இருக்கும், அப்புறம் உனக்குதான் டைம் வேஸ்ட். நீ போ மாத்தா. பாத்தியா எப்படி பேசுதுன்னு? ஆயா, அப்படிலாம் பேசாதீங்க. எல்லாருக்கும் எப்படி கஷ்டமா இருக்கு பாத்தியா? நீ பேசாத்தியா, நான் பேசிட்டேன். ஆயான்னு கூட பாக்காம கேள்வி அது இதுன்னு சொல்ற. வா வா, என்கிட்ட மீன் வாங்க வருவல்ல, அப்ப பாரு, மீனே கொடுக்க மாட்டேன். மீன் நான் ஆன்லைன்லயே வாங்கிப்பேன். இப்பெல்லாம் ஆன்லைன்ல மீன் வருது, தெரியுமா உங்களுக்கு? நான் வேற இந்த மாசம் விருதும், கார்த்திகை மாசம்ன்றதுனால, அதனால மீன்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். நீங்க போங்க. சரிடி, அவ வந்தான்னு வச்சுக்கேன், எனக்கு கொஞ்சம் வந்து வீட்டுக்கு சீக்கிரமா வர சொல்லு. அப்புறம் இந்த ஆயா சொல்லுச்சுன்னா இதுக்கப்புறமேட்டு கடைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிடணும், சரியா? ஆண்டி, நீங்களே சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பாட்டி என்ன விடவே மாட்டாங்க, இங்கே உட்கார வச்சுட்டாங்க. தயவு செய்து என்னன்னு கேளுங்க, எங்க அம்மா வர வீட்டுல என்ன தேடிட்டே இருப்பாங்க. என்னது, உன்னை விடலையா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆயா, எதுக்கு இந்த பொண்ணை புடிச்சு வச்சுக்கிற நீ? அவங்க வீட்டுல அவங்க அம்மா எல்லாம் தேடுவாங்கன்னு தெரியாது உனக்கு? எதுக்கு இப்ப புடிச்சு வச்சிருக்க இந்த பொண்ணை? இந்த பொண்ணு ரொம்ப பேசுச்சு, அதனாலதான் புடிச்சு வச்சிருக்கேன். உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், நீதான் வந்துட்டி, அப்புறம் எதுக்கு அமிச்சிடுறேன். பாப்பா, நீ ஏந்து போ. அந்த பொண்ணு வந்தோடனே அதுகிட்ட நான் வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறேன். என்ன தலைவலி தெரியுமா வெத்தலை பாக்கு போடாம? ஐயா, இதெல்லாம் போடுறவளை வச்சுக்காத. வெத்தலை பாக்கு போட்டா மைண்ட் வந்து வேலை செய்யாதான், தெரியுமா? என்னது மைண்ட் வேலை செய்யாதா? மைண்ட் இருக்கிறவங்க தான் அது, எனக்கு இல்ல. என்னது, உனக்கு மூளையே இல்லையே? என்ன தயா சொல்ற நீ? ஓ, மூளையதான் மைண்டுன்னு சொல்லுவாங்களா? அது தெரியலமா எனக்கு. ஓஹோ, இந்த மாதிரி நடக்குதா இங்க? சரிடி, நான் கிளம்புற வந்து சரி. ஆன்டி ஆன்டி, அங்க அவளே வந்துட்டா பாருங்க. எங்க? அதோ பாருங்க ஆன்டி. ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. போச்சு, இன்னைக்கு அவள் தான் நானு மாட்டினேன். பாட்டி, அந்த கடை மூடி இருக்கு, சாரி. ஏய், எங்க போயிருந்தே நீ? அந்த பாட்டி தாமா கடைக்கு அமிச்சாங்க, அதனாலதான் அங்க போனேன். பாட்டி என்கிட்ட சொல்லாம நீ போயிடுவியா நீ? எவ்வளவு நேரம் உன்னை தேடிட்டு இருக்கு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பர்த்டே ஃபங்க்ஷன் போகணும், சீக்கிரமா கிளம்புன்னு சொன்னா இல்லையா? அது கூட சேர்ந்து இந்த கண்மணி பொண்ணு கிட்ட ஆட வந்துட்டேன். இந்த பொண்ணை பாரு, இங்க உட்காந்து வச்சுட்டாங்க இந்த பாட்டி. சரி, போனி வெத்தலை பார்க்காது வாங்கிட்டு வந்தியா? அதுவும் கிடையாது. அதுக்கு இவ்வளவு நேரம் வேகமா போயிட்டு வேகமா வருத்த இல்லையா நீ?
ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ டைம் ஆகுதுல்ல, வா வா கிளம்பலாம் வா. சரிங்கம்மா வாங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். ஏமா அப்புறமா வந்து வெத்தலை பாக்கு வாங்கி கூட இருந்தா அப்புறமா வா. எங்க அம்மா வீட்டுக்கு அடிக்காம இருக்கிறதே சரி. எங்கடா வீட்டுல போய் அடிப்பாங்களோன்னு பயமா வேற இருக்கு எனக்கு. ஆமா ஆமா அடிக்கிறேன்டி, அதுதான் எனக்கு ஒரு வேலை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.